ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இன்னைக்கு வந்து எப்பயுமே நம்ம ஸ்டிச்சிங்ல லைனிங் பிளவுஸ் தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். நான் டெய்லி அன்னன்னைக்கு நான் செட் பண்ற பிளவுஸ் வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இப்பதான் ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஓகே, சாரில உள்ள பிளவுஸ் பார்ட்டை நம்ம பிரிச்சு எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து எப்படி லைனிங் பீஸ் கட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோ தான் ஸ்பீடா இருக்கும், நான் பேசுறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, வீடியோஸ் வந்து தெளிவா இதுக்கு முன்னாடி ஒரு லைனிங் பிளவுஸ் வெட்டுறதையும் நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அதையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்க. ஆம்கோல் சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இன்ச் பை கனெக்ட் பண்ணதுல இந்த ஆம்கோல் டு அந்த ஆம்கோல் வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் அதோட பின் பக்கம் உயரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அளந்துருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து மடிப்பு ஒரே மாதிரி இருக்க ஒரு லைனு, நெக்ஸ்ட் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைனு. இப்ப ஷோல்டர் அக்குள் அளந்த அளவு நான் ரெண்டா மடிச்சு போட்டதுல வந்து 10.5 இன்ச் 9.5 இன்ச் வந்துச்சு. 9.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு டாட்டு, மேல கொஞ்சம் ஒரு லைன் போடுறதுக்கு ஒரு டாட்டு. அதே மாதிரி உயரமும் 14 இன்ச்சு குறிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பின்பக்க கழுத்து எப்படி குறிக்கிறேன்னு பாருங்க. இன்ச்சு டேப்பே அவ்வளவா நமக்கு தேவையில்லை. பிளவுஸ் மாடல் கரெக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அளவு பிளவுஸ் வச்சே நம்ம எல்லாமே குறிச்சிடலாம். ஆம்கோலும் குறிச்சிட்டேன், கழுத்து உயரம் ஷோல்டர் எல்லாமே குறிச்சிட்டு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கேப் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா நம்மளோட ஸ்டிச்சிங்காக, அதுதான் நமக்கு அளவு. ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. சிம்பிள் தான். இவ்வளவுதான் பின்பக்க உயரம். ஒரு இன்ச்சு டேப் வச்சு ஒரு கெஸிங்காக நான் இன்னொரு தடவை அளந்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா அளந்துக்கோங்க, நல்லா இருக்கும். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் வந்து ரவுண்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நெக்கும் ரவுண்ட் பண்ணிருக்கேன். ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. லைனிங் பிட்ட இதே மாதிரி நீட்டா நீங்க கட் பண்ணிட்டு பிளவுஸ்ல ஈஸியா போட்டு எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அட்காட் பண்ணிக்கோங்க. பின் பக்கம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம துணியை திருப்பிட்டு கைப்பகுதியை எடுக்கலாம். ஓகேங்களா? சரியா கரெக்டா அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, பக்கத்துல ஒரு இன்ச்சு, அதுக்கப்புறம் கையோட அளவை குறிச்சுட்டேன். அந்த அளவு குறிச்சு ஆம்கோலும் குறிச்சுக்கிட்டோம். ரெண்டு பக்கம் தையலுக்கு 1/4 இன்ச்சு விடுறத மறந்துடாதீங்க. என்னைக்குமே கை சின்ன கையா இருக்கிறதுனால மேல இருந்து 3 இன்ச் எடுக்காதீங்க. கீழே இருந்து 2.5 இன்ச்சு இருக்கணும். அட்லீஸ்ட் 2.5 இன்ச்சு இருக்கணும். அது கனெக்ட் பண்ணிக்கோங்க. கைப்பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஈஸி சிம்பிள் மெத்தட் தான். இதே இந்த இது கொஞ்சம் வேகமா போகுது அப்படின்னா இந்த லைனிங் பார்ட்டையே நான் பிரிச்சு தனித்தனியா போட்டிருக்கேன். என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இவங்க கொடுத்துருக்க பிளவுஸ் வந்து கிராஸ் பீஸ். ஓகேங்களா? அதனால நான் பிளவுஸ கிராஸ்ல போட்டு முன்பக்கம் எடுக்கிறேன். பின்பக்கத்தை எடுத்து அப்படியே அதுல போட்டுட்டு கிராஸா போட்டிருக்கேன். நல்லா பாருங்க, நேரா போடல, கிராஸா போட்டிருக்கேன். பின்பக்கத்தை அப்படியே கிராஸ்ல போட்டு எடுத்திருக்கேன். எல்லா அளவும் குறிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் முன்பக்கம் அளவு கரெக்டா ஷோல்டர்ல இருந்து எப்படி கரெக்டா ஜாயின் பண்ணிருக்கேன் பாருங்க. தையலுக்கு 1/4 இன்ச்சு இறக்கி வச்சிருக்கேன். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் கிராஸ் பிடிக்கிறதுக்கு 2 இதையும் கரெக்டா பிடிச்சிட்டு பிளவுஸை இழுக்காதீங்க, அப்படியே வச்சு டாட் பிடிங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? டாட் பிடிச்சி பக்கத்துல அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு எதுக்கு விட்டுருக்கு அப்படின்னா தையலுக்கு. பாருங்க 14 இன்ச்சு இருக்கு கிராஸ். கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. 14 இன்ச்சுல முதல் லைன் போட்டுக்கோங்க. கழுத்து உயரமும் அளந்து பாத்துக்கிறேன். அளந்து போதும். சிலது கொஞ்சம் கூட குறைய இருக்கும், கூடிடக்கூடாதுல. அதனால ஒன் டைம் அளந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேல் வச்சு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டு இந்த சைடும் அந்த சைடும் 2 இன்ச்சு, அது மட்டும் கரெக்டா. கழுத்தோட அளவுல இருந்து கரெக்டா 1 இன்ச்சு கூட்டணும். கூட்டிட்டு தான் அதுதான் நம்மளோட கரெக்டான மெயின் டாட். அதை மறந்துடாதீங்க. ரவுண்ட் சர்க்கிள் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. சுத்தி உள்ளதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் பிளவுஸ் கட் பண்றதுக்கு. லைனிங் பிளவுஸ் அவ்வளவுதான், சிம்பிள். நம்மளோட ரொம்ப நேரமா போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மெத்தட்ல நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பிளவுஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்வீங்க. மறக்காம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட பட்டிக்காக ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு இன்ச்சு அவ்வளவு இன்ச்சுன்னு அளந்தெல்லாம் எடுக்க மாட்டேன். நார்மலா ஒரு 2-2.5 இன்ச்சுக்கு மேல எடுப்பேன். அதுக்கப்புறம் சாரி பார்ட்டை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. மேல உள்ள கரைப்பகுதியையும் சேர்த்து வச்சு மடிச்சு எடுங்க. அப்பனாதான் பீஸ் வந்து நேரா உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா இங்க போடலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணி முதல் லைனிங் பிளவுஸ போட்டு பாருங்க. டக்குன்னு போட்டு வெட்டி எடுத்துடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். அவங்களோடது கிராஸ் பீஸ். அதனாலதான் நான் திருப்பி மாத்தி வச்சு பாக்குறேன். இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க. கரெக்டா உங்களுக்கு எது பர்ஃபெக்டா வருதோ அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணுங்க.
இப்போ உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லா ஓகே. இந்த மாதிரி கரெக்டா வச்சு பார்த்துட்டேன். அந்த சைட்ல வந்து பட்டி பகுதி எடுத்து பட்டிக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் கை இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கரெக்டா வேணும். லைனிங்க கரெக்டா வெட்டியிருந்தா பிளவுஸ் பீட் மட்டும் என்ன ஆகும்னா இதை விட எக்ஸ்ட்ராவா வெட்டுங்க. நம்ம ஃபுல்லா சைட்ல அடிச்சு முடிச்சுட்டு திருப்பும் கடைசி இன்ச்சஸ் வந்து நம்ம வெட்டி வேஸ்டா தான் எடுக்க போறோம். ஆனாலும் கூட கொஞ்சம் வெட்டி எடுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்சிமம் இந்த மாதிரியான ஜாஸ்மின் துணி மாதிரி இருக்கிற பிளவுஸ், பூனம் துணி மாதிரி இருக்கிற பிளவுஸ் எல்லாம் கரெக்டா எடுக்காதீங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அங்க இங்க நகலும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால என்னைக்குமே எக்ஸ்ட்ராவா வெட்டி எடுங்க. நான் எப்படி எடுக்கிறேன்றத பாருங்க. இதே மாதிரியே ட்ரை பண்ணி இதே மாதிரி எடுத்து பழகுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முன்பக்கம் எவ்வளவு கேப் விட்டு எடுத்துக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுத்து பகுதியை அடிச்சு திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா பீட்டிங் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டி எடுத்துடலாம். அதனால எக்ஸ்ட்ராவா விட்டுங்க. அதனால ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி என்னென்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்காக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். இது வந்து பட்டி பகுதி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்காக ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ராவா நேரா வெட்டி எடுத்துக்கிட்டேன். பட்டி பகுதிக்காக பட்டியில வந்து நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அந்த பின்பக்கம் முன்பக்கம் மட்டும் பட்டி ஜாயினிங் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. பின்பக்கத்தை அப்படியே எடுத்துட்டேன். சிம்பிளா ஈஸியா கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேகமா போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல பார்ட்டா போட்டிருக்கேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டிச்சிங் போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.